ஈரானோட அணுசக்தி திட்டங்களை சிதைக்கவும் அவர்களுடைய ராணுவ அமைப்பை பலவீனப்படுத்தவும் இதுவரைக்கும் பல மர்மமான இந்தியாவோட அணுசக்தி தந்தைன்னு அழைக்கப்படுற ஹோமி பாபா 1960களில் ஒரு விமான விபத்தில் மர்மமான முறையில் இறந்து போனார். இதற்கும் ஈரானுக்கும் என்ன தொடர்புன்னு கேக்குறீங்கல்ல? இந்த ஏர் இந்தியா 101 விமானத்தின் மீது இன்னொரு விமானம் வந்து மோதிதான் அந்த விபத்து நடந்துச்சு. மலையில் ஏர் இந்தியா 101 மோதலன்னு ஒரு மலையேற்ற வீரர் நேர்ல அந்த இடத்தை போய் பார்த்துட்டு செய்திகளை சொன்னாரு. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னாரு. ஆனா ஹோமி பாபா நேருவை பாய்னு கூப்பிட பதிலுக்கு அவரும் ஹோமின்னு செல்லமா கூப்பிடுவாராம். இந்த நட்பு வந்து இந்தியாவோட அணுசக்தி திட்டங்களை ரொம்ப வேகமா முன்னேற்றிக்கிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஹோமி பாபா ஆல் இந்தியா ரேடியோல ஒரு உரையை நிகழ்த்துறாரு. அந்த உரையில அடுத்த 18 மாதங்கள்ல இந்தியா ஈரான் ஒரு அணுசக்தி நாடா மாறக்கூடாதுன்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏன் பதறுது? ஈரானோட அணுசக்தி திட்டங்களை சிதைக்கவும் அவர்களுடைய ராணுவ அமைப்பை பலவீனப்படுத்தவும் இதுவரைக்கும் பல மர்மமான கொலைகள் அங்க நடந்திருக்கு. ஈரானோட அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்ட விதத்தை நீங்க இதுவரைக்கும் ஹாலிவுட் படத்துல கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இன்றைய இந்த நிகழ்ச்சியில நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். இது போன்ற பல டிஜிட்டல் கொலைகளை இதுவரைக்கும் இஸ்ரேல் செஞ்சிருக்கு. இன்றைக்கு ஈரானுக்கு நடந்தது ஏற்கனவே இந்தியாவுக்கு நடந்திருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்தியாவோட அணுசக்தி தந்தைன்னு அழைக்கப்படுற ஹோமி பாபா 1960களில் ஒரு விமான விபத்தில் மர்மமான முறையில் இறந்து போனார். இதற்கும் ஈரானுக்கும் என்ன தொடர்புன்னு கேக்குறீங்கல்ல? வாங்க பார்க்கலாம். 1966 ஜனவரி 24 ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில ஏர் இந்தியா 101 விமானம் மலையில மோதி வெடித்து சிதறி ஒரு விபத்து நடந்துச்சு. இதுல ஹோமி பாபா உட்பட 117 பேர் பலியானாங்க. ஆனா அது விபத்தே இல்ல, ஒரு பொலிட்டிக்கல் அசாசினேஷன் அப்படின்னு செய்திகள் பரவுச்சு. இந்த விமானத்துல வேறு சில விஞ்ஞானிகளும் பயணம் செய்ததா சொன்னாங்க. அது குறித்த உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியில வரல. ஆனா நம்புவீங்களா இது ஒரு பொலிட்டிக்கல் அசாசினேஷன்? பிறகு வந்த செய்திகள் தான் நம்மை அதை நம்ப வச்சுச்சு. Conversations with the Crow அப்படின்ற புத்தகத்துல அமெரிக்காவோட CIA அதிகாரி ராபர்ட் குரேலி என்ன சொன்னார் தெரியுமா? Believe me, he was dangerous. We had to do it. என்னை நம்புங்கள், அவர் ஆபத்தானவர், நாங்கள் அதை செய்ய வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஹோமி பாபாவை கொலை செய்ய வேண்டியிருந்தது அப்படிங்கிறது தான் அவர் சொல்ற கருத்து. விமானத்தோட கார்கோ பகுதியில குண்டு வைக்கப்பட்டிருந்ததாகவும் அது வெடித்து சிதறிதான் அந்த விபத்து நடந்ததாகவும் செய்திகள் வந்துச்சு. அதுவும் கிடையாது. இந்த ஏர் இந்தியா 101 விமானத்தின் மீது இன்னொரு விமானம் வந்து மோதிதான் அந்த விபத்து நடந்துச்சு. மலையில் ஏர் இந்தியா 101 மோதலன்னு ஒரு மலையேற்ற வீரர் நேர்ல அந்த இடத்தை போய் பார்த்துட்டு செய்திகளை சொன்னாரு. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஹோமி பாபா மரணம் குறித்து ஒரு முறையான விரிவான விசாரணை நடக்கல அப்படிங்கறதா உண்மை. அதனால அதுல இருக்க மர்மமும் வெளியில வரல. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய முன்னாள் பிரதமர் நேருவும் அணுசக்தி தந்தையான ஹோமி பாபாவும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள். ஹோமி பாபா நேருவை பாய்னு கூப்பிட பதிலுக்கு அவரும் ஹோமின்னு செல்லமா கூப்பிடுவாராம். இந்த நட்பு வந்து இந்தியாவோட அணுசக்தி திட்டங்களை ரொம்ப வேகமா முன்னேற்றிக்கிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஹோமி பாபா ஆல் இந்தியா ரேடியோல ஒரு உரையை நிகழ்த்துறாரு. அந்த உரையில அடுத்த 18 மாதங்கள்ல இந்தியா அணுசக்தி திட்டத்துல அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. நாங்க வந்து அணுகுண்டையே தயார் செய்து விடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசிய அடுத்த 3 மாசத்துல தான் இந்த விபத்து நடக்குது. காரணம் எதுவா இருந்தாலும் ஹோமி பாபாவின் திடீர் மறைவு இந்தியாவோட அணுசக்தி திட்டங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துச்சு. அதற்கு பிறகு இந்திரா காந்தி பிரதமரா இருந்த போது 1974 தான் ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிற பேர்ல பொக்ரான்ல இந்தியா தன்னுடைய முதல் அணுக்கரு சோதனையை நடத்துச்சு. அதனால்தான் இன்றைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அன்றைக்கு இந்தியாவில் நடந்ததை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. எதுவா இருந்தாலும் இது போன்ற விஞ்ஞானிகளின் மர்ம மரணம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஈரானோட அணுசக்தி திட்டத்தின் தந்தைன்னு சொல்லப்படுற மொஹ்சன் ஃபரிசாதே 2020 மர்மமான முறையில கொல்லப்பட்டாரு. ஹாலிவுட் படத்தையும் மிஞ்சக்கூடிய
அளவுக்கு ஒரு கொலை. அவரை 8 மாசம் தொடர்ந்து கண்காணிச்சு அவர் போற சாலையில அவரை சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. ஆள் இல்லாத ஒரு கார்ல மிஷின் கன் மட்டும் தனியா வருது. ஃபஹ்ரிசாதேவோட ஃபேஸ ரீட் பண்ணி அவரை மட்டும் குறி பார்த்து சுட்டிருக்க அந்த துப்பாக்கி. பக்கத்துல இருந்த அவரோட மனைவிக்கு எதுவுமே ஆகல. வெறும் AI சேட்டலைட்னு ஆளே இல்லாம அவரோட கதையை முடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தி ஜூயிஷ் கிரானிக்கிள் அப்படிங்கிற இஸ்ரேல் பத்திரிகை வெளியிட்ட செய்தி ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. கிட்டத்தட்ட 1000 கிலோ எடை கொண்ட அந்த மிஷின் கன்னை ஒவ்வொரு பார்ட்டா திருட்டுத்தனமா ஈரானுக்குள்ள கடத்திட்டு வந்திருக்காங்க. பிறகு எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி திட்டம் போட்டு ஃபஹ்ரிசாதேவை கொலை பண்ணியிருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ்லயும் இது பற்றின செய்திகள் வந்தது. இஸ்ரேலோட மொசாத் அமைப்பு தான் இந்த கொலையை செய்ததாக அது குறித்த விரிவான செய்தியும் வந்துச்சு. கூடவே ஈரானோட அணுசக்தி கனவை சிதைப்பதற்காகத்தான் இது போன்று விஞ்ஞானிகள் கொல்லப்படுகிறார்கள் என்ற செய்தியும் உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. மொத்தத்துல இது ஒரு நிழல் உலக போர். இதுல கொடுமை என்னன்னா, ஆபரேஷன் நார்னியா அப்படிங்கிற பேர்ல இஸ்ரேல் 9 அணு விஞ்ஞானிகளை ஒரே நாளில் கொன்றது. இதுல கொடுமை என்னன்னா, 2 மாத குழந்தை உட்பட 71 பொதுமக்களும் கூடவே கொல்லப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க. 1966ல இந்தியாவுல ஹோமி பாபா, ஈரான்ல இப்போ சமீபத்துல ஃபஹ்ரிசாதே, இப்படி பல அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது என்ன? வல்லரசு நாடுகளோட அதிகார வெறிதான். ஒரு நாடு அறிவியல்ல முன்னேறும் போது அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது. ஆனா இதனால பொதுமக்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? அதிகாரம் அப்படிங்கிற பேர்ல நடக்கக்கூடிய போரினால உயிரிழக்கக்கூடியது அப்பாவி மக்கள் தான். நம்ம நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் போற காலகட்டத்தில் இருக்கோம். ஆனாலும் இந்த அதிகார போட்டி அப்படிங்கிறது போர் என்ற வடிவில மக்களை அச்சுறுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம அடுத்த தலைமுறைக்கு அமைதியான அழகான ஒரு உலகத்தை தான் கொடுத்துட்டு போகணும்னு விரும்புறோம். இந்த அதிகார போட்டி என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது? உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.